வெல்கம் டு பிடி கிரிக்கெட். அதாவது நம்ம எல்லாம் டெஸ்ட் மேட்ச் இதெல்லாம் பாத்துட்டு இருக்கிறோம். அங்க வந்து லெஜெண்ட்ஸ் லீக் நடக்குது. ஆமா, அதுவும் சின்ன கிடையாது, சேவா கிடையாது. பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் நிறைய பேர் போன தடவை ஆனவங்க யாரும் இல்ல. லெஜெண்ட்ஸ் லீக் தூக்கி நிறுத்தது யாருன்னா ஒரே ஒரு பேர் தான், ஏபி யுவராஜ் சிங். ஏபிடி. நானே அதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபேன் கூட சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்துட்டு இருக்கேன் மேட்ச. என்னங்க 41 வயசு, சத்தியமா சொல்றேன், அது தப்பான லீக் கூட்டு போயிட்டாங்க. நிறைய பேர் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்டர்நேஷனல் மேட்ச் ஆட வேண்டிய கூட்டு போய் லெஜெண்ட்ஸ் லீக் ஆட வச்சு சின்ன பசங்க மாதிரி போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருக்கான். மாதிரி ஜாலியா ஆடுங்கிறாப்ல. நம்மளாம் போய் பசங்க 2 பால் போடுறானு. ரெண்டு பால் போடுறான்னு தூக்கி சும்மா போடுற 2 பால் தூக்கி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆடினுறாப்ல. மனுஷன் என்ன அத்லீட்டுங்க, சீரியஸா சொல்றேன். எத்தனை வருஷம் ஆயிடுச்சு ரிட்டையர் ஆகி? இன்டர்நேஷனல் ரிட்டையர் ஆகி 7 வருஷம் ஆகுது. 2018 பாத்துங்க. சத்தியமா எனக்கு ஏன் இன்டர்நேஷனல், அதான் சொன்னாங்க, சின்ன குழந்தையோட விளையாடும் போது கண்ணுல அடிபட்டு கண்ணு விசின் போய் அப்புறம் அதுக்கப்புறம் சரி பண்ணி கிட்டத்தட்ட இப்ப ஒரு கண்ணு வந்து பிளரா தான் இருக்கான். ஏதோ ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்றனால லெப்ட் கண் ஓகே, அதனால அவருக்கு விசன் ஓரளவுக்கு தெரியும். நம்ம இந்த ஆங்கிள் தான் முக்கியம். கரெக்ட். ஏதோ ஓரளவுக்கு விளையாடி இருந்தாருன்னு வைங்களேன், நிறைய ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆமாங்க, சீரியஸா. கிட்டத்தட்ட அவர் ஏபிடி இருந்த வரைக்கும் ஒன் டேல ஓடிஐல அதான் செகண்ட் பொசிஷன்ல இருந்தாரு. டெஸ்ட் கிரிக்கெட்லயும் 3rd 4th இருந்தாப்ல. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பீக்ல, அதாவது ரேங்கிங்ல டாப் 10ல இருந்த போதே ரிட்டையர் ஆனது டிவிலியர்ஸ் மட்டும் தான். ஆனா 360 எனக்கு ரெண்டாவதா ஒரு பேர் ஞாபகம் வருதுன்னா அது கண்டிப்பா ஏபி டிவிலியர்ஸ் தான். என்ன இது எனக்கு புரியல. சூரியகுமார் யாதவ் வருகிறார் ஜி. பாத்தீங்களா, 360னா சூரியகுமார் யாதவா. என்ன பண்றது, நீங்க எல்லாத்தையும் லாக்டவுன் கிட்ஸ். இப்ப நான் இதை பார்த்து சொல்லுவேன் லாக்டவுன் கிட்ஸ். நிறைய பேர் அதான் சொல்லிட்டாங்க. சும்மா பேச்சு வர்றதுக்காக எடுத்தேன். அதை கண்டுபிடிச்சுதான் வந்தாங்க. டிவிலியர்ஸ் தான் என்ன தலைவர். கண்டுபிடிச்சதெல்லாம் சச்சினும் 360 விளையாடி இருக்காரு, தோனியும் 360 விளையாடி இருக்காரு. ஆனா எந்த பால எங்க வேணா அடிக்க முடியும். அதாவது சச்சின் வந்து எல்லா பாலையும் 360 அடிப்பாரு. அவ்வளவுதான். சச்சின் கிட்ட வந்து மத்த ஷாட்ஸ் நிறைய இருந்துச்சு. அதாவது கிட்டத்தட்ட ஃபுட்பாலுக்கு எப்படி மெஸ்ஸி, ஃபுட்பால்ல மெஸ்ஸிக்கு எப்படி நேச்சுரலா இப்ப 2 வருஷம் 3 வருஷம் விளையாடாம கூட்டு வந்து விளையாட வச்சுக்கினா நேச்சுரலா வரும் அவருக்கு. அந்த மாதிரி இவனுக்கு கிரிக்கெட் ஸ்கில்ஸ் வந்து டிவிலியர்ஸ் பொறுத்த வரைக்கும் நேச்சுரலா வருது. நார்மலா பிராக்டிஸே பண்ண தேவையில்ல. அவரு பேட்டிங்கா இருக்கட்டும், ஃபீல்டிங் எல்லாம் பாத்தீங்களா இல்லையா, ரிட்டையர் 7 வருஷம் ஆன மாதிரியே இருக்கு. ஃபீல்டிங் எல்லாம் பார்த்தா அந்த ஸ்லைட் அடிச்சு கேட்ச் முடிச்சு தூக்கி போட்டு முடிச்சதெல்லாம் ஐயோ வேற லெவல். லெஜெண்ட். சரி, 360 வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஏபிடி தான். ரெண்டாவது சூரியகுமார் யாதவ் வருவாப்ல, நான் ஒத்துக்கிறேன். பெஸ்ட் T20 பேட்டர்னு யாரு? நிறைய பேர் இந்த ஜாஸ் பட்லர் இல்லையா? சொல்லு, நீ சொல்லு. ஜாஸ் பட்லர் தான். ஒன்லி சூரியகுமார் அண்ட் ஏபிடி தான் நீங்க கம்பேர் பண்ணி. அப்படி நீங்க வந்து லாக்டவுன் கிட்ஸ்லாம் வந்து சூரியகுமார் வந்து ஏபிடியோட கம்பேர் பண்ணிக்கல. சூரியகுமார் நான் ஒத்துக்கிறேன், பெரிய பிளேயர். ஆனா நீங்க வந்து ஏபிடியோட கம்பேர் பண்ணவே கூடாது. 30 ரன் 240 பாலா 250 பாலா டெஸ்ட்ல இதுல இந்தியா கூட ஒரு மேட்ச் டிரா பண்றதுக்காக அவ்வளவு சொல்றேன். கிரிக்கெட் ஹிஸ்டரியிலேயே ஆஸ்திரேலியா கூட ஒரு மேட்ச் டிரா பண்றதுக்காக 220 பாலுக்கு வெறும் 30 ரன் அடிச்சு போக ஒரு மேட்ச். அது இந்தியா கூட ஆஸ்திரேலியா கூட ஒரு மேட்ச். ஆஸ்திரேலியா கூட ஒரு மேட்ச். இந்தியா கூட 297 பாலுக்கு வெறும் 40 ரன். அது வந்து அஸ்வின் வந்து டாஸ் பாலா போட்டு ஸ்ட்ரோக் வைக்க போய் 4 போச்சா. அது வந்திருக்காது. எனக்கு தெரிஞ்சு நான் கிரிக்கெட் ஹிஸ்டரியிலேயே ஒரு 300 பாலுக்கு வெறும் 40 ரன் அடிக்க தெரிஞ்ச ஒரு ஆளால வெறும் 40 பாலுக்கு 144 ரன் அடிக்கிற ஒரு பிளேயர்னா அது டிவிலியர்ஸ் மட்டும் தான். டிவிலியர்ஸ் மீறின ஒரு ஆளை காமிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு திடீர்னு இறங்கினா பீஸ்ட் மோடு இல்லாட்டி டிஃபென்ஸ் மோடு. சரி விடுங்க, கப்புல என்ன பண்றது. ஆனா ஆர்சிபி வந்துட்டு கப்பு ஜெயிச்சதுக்கு அப்புறம் டிவிலியர்ஸையும் கேலியும் கூப்பிட்டு கப்பு கொடுத்ததெல்லாம் கொஞ்சம் மனசுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த கெஸ்டர் இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா தெரியும். அடிக்கிற 6 எல்லாம் சும்மா கிட்டத்தட்ட கூகுளி பால் எல்லாம் எப்படி எடுக்கிறான் பாத்தீங்களா இல்லையா? பண்றாங்க கூகுளி. இப்ப 360 இன்னமும் 360 அந்த இப்படி நின்னுகிட்டே இப்படி திரும்புற பால்லாம் அசால்ட்டா ஆடுறாப்ல. நீ ஐபிஎல் ரிட்டையர் ஆகி ஐபிஎல்லே கிட்டத்தட்ட இன்டர்நேஷனல் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஐபிஎல் ஒரு 3 வருஷம் ஆடினாப்ல. அதுவே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் டோனி போய் ஆடுறாரோ அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை ஆடிட்டு இருந்தாப்ல. அது ரிட்டையர் ஆகி 4 வருஷம் ஆகுது. உனக்கு எல்லாம் வயசு ஆகலையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே, மேட்ச் பார்த்தேன் ப்ரோ. நல்ல ஷார்ட் பிட்ச் பால்லாம் வாங்கி 6 ரிட்டையர்
நடந்த காரணம் என்ன தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு ஒரு 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 விஷயத்த பார்த்து கொஞ்சம் வந்துட்டாப்ல. கடைசி ஓவருக்கு 4 பாலுக்கு 12 ரன் அடிக்கணும், புவனேஸ்வர் போடுவாப்ல. அந்த மேட்ச் டிவிலியர்ஸ் பினிஷ் பண்ண முடியாம, டிவிலியர்ஸ் நான் கடைசி வரைக்கும் நாட் அவுட்டா இருந்து பினிஷ் பண்ண முடியாத ஒரே மேட்ச் ஐபிஎல் தான். 2 மேட்ச், ஒண்ணு மும்பை இந்தியன்ஸ் கூட ஒண்ணு, இன்னொன்னு அந்த புவனேஸ்வர் குமாரோட பினிஷ் பண்ண முடியும்னு நினைச்சு அதை விட்டதுனால மனசை இதுக்கு மேல கெப்பாசிட்டி இல்லைன்னு முடிவு பண்ணி ஒரு ரிட்டையர் ஆனாரோ நம்ம தெரியல. எப்படி இந்த கில்கிரிஸ்ட் வந்து ஒரு கையில இருந்து கேட்ச் பால் கை விட்ட உடனே நான் ரிட்டையர் ஆகிறேன்னு சொன்னாரு அந்த மாதிரியா, இல்ல ஒரு டாஸ் பால்ல ஸ்மித் போல்ட் ஆன உடனே நான் ரிட்டையர் ஆகிறேன்னு சொன்னாரு அந்த மாதிரியா? எல்லாருக்குமே அந்த ஹர்ட் ஆகுங்க. 2019 தோனியால முடிக்க முடியல ரிட்டையர் ஆனாரு அந்த மாதிரியா? எங்க ரிட்டையர் ஆனாரு? உடனே அறிவிக்கல. ஆனா அதுக்கடுத்து எந்த மேட்சுக்குமே வரல. ஒரு அவர் வந்து அந்த அந்த துக்கத்துல இருந்து மீண்டு வெளியே வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆயிட்டு. அதாவது நான் MS தோனி பார்ட் 2 மூவி வெயிட் பண்றேன், சீக்கிரமா எடுங்கடா. ஓகே ப்ரோ, டிவிலியர்ஸ் தலைவா, நான் உங்களுக்கு தலை வாங்குகிறேன். ஓகே, பை. ஓகே, பை.